உலகலாம் உணர்ந்து போதற்கரிகவன் நிலபுலாவிய நிர்மலி வணிகன் அல்கில் ஜோதிய நம்பலத்தாடுமான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குமான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று ஆவணி 26 11/9/2025 வியாழக்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். குருவாரமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் ஆதி குருவாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி, அந்த தட்சிணாமூர்த்தி யாருடைய அம்சம் என்று சொன்னால் சிவனுடைய அம்சம். ஆகையினால் சிவனை வணங்கினாலே தட்சிணாமூர்த்தியை வணங்கிய பலன் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் மிக மிக பழமையான ஒரு சிவாலயத்தை தரிசிக்க இருக்கின்றோம். அதாவது இந்த சிவாலயமானது எங்கு இருக்கின்றது என்று சொன்னால் திருவள்ளூருக்கு அருகில் ஈக்காடு என்று சொல்லக்கூடிய இடத்தில் அமைந்திருக்கக்கூடியதுதான் திரிபுர சுந்தரி அம்பாள் சமேத பஞ்சவர்ணேஸ்வரர் ஆலயம். இந்த இறைவன் 5 விதமான வடிவங்களில் 5 விதமான நிறங்களில் காட்சி தருகின்ற காரணத்தினாலே பஞ்சவர்ணேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். மிக மிக பழமையான ஆலயமாக இருந்தது. ஆனால் அண்மையில் புதுப்பிக்கப்பட்டு இந்த ஆலயம் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்று இன்றைக்கு பொலிவோடு இருக்கின்றது. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் சிவலிங்க திருமேனியாக எப்படி ஆவுடையார் மீது இவர் காட்சி தருகின்றார் என்று சொன்னால் அதுவே ஒரு வித்தியாசமான அமைப்பாக அமைந்திருக்கின்றது. இப்ப சாதாரணமாக எல்லா சிவாலயத்திலையும் போய் நீங்க பாத்தீங்கன்னா ஆவுடையார் மீது இருக்கக்கூடிய அந்த சிவலிங்க திருமேனியானது எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஒரு மரக்காலை கவிழ்த்து வைத்ததை போல அந்த அமைப்பில் தான் எல்லா ஆலயத்திலும் சிவாலயத்தில் சிவபெருமானுடைய சிவலிங்க திருமேனியானது அமைந்திருக்கும். ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் ஒரு வித்தியாசமான அமைப்பில் அந்த சிவலிங்க திருமேனியானது அமைந்திருக்கின்றது. இப்போ அன்பர்களே, முதல்ல சிவலிங்கம் எது, ஆவுடையார் எது என்பது நாம் தீர்மானம் பண்ணிக்கொள்ள வேண்டும். பாதி பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஆவுடையாரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு. இப்போ சிவாலயத்துக்கு போகிறோம், நம்ம சிவபெருமானை வணங்குறோம். அப்படி சிவபெருமானை வணங்குறப்ப அந்த மரக்காலை கவிழ்த்ததை போல இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கே, அதற்குத்தான் சிவலிங்கம், லிங்க திருமேனி. அந்த லிங்க திருமேனி என்பது எப்படி என்று சொன்னால் ஒரு அருவ வழிபாட்டுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அதாவது இப்போ இறைவனை நாம் உருவ வழிபாடும் செய்யலாம், ஒரு அருவத்திலும் வழிபாடு செய்யலாம், அருவத்திலும் வழிபாடு செய்யலாம். அந்த மூன்றுக்கும் எடுத்துக்காட்டாக சிவாலயங்கள் விளங்குகின்றன. எப்படி என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் அப்படி பார்வதி பரமேஸ்வரனோக இருக்கக்கூடிய அமைப்பில் சிவபெருமானும் பார்வதியுமாக காட்சி தரக்கூடியது உருவ வழிபாடு. இந்த லிங்க திருமேனி என்பது எப்படி என்று சொன்னால் ஒரு அருவ வழிபாடு. இது உருவமும் இல்லை, அருவமும் இல்லை. ஆகையினால் ஒரு அருவ வழிபாடு. அந்த சிவபெருமான் இந்த ஆலயத்தில் எங்கு, இந்த ஈக்காடு பஞ்சவர்ணேஸ்வரர் ஆலயத்தில் எப்படி காட்சி தருகின்றார் என்று சொன்னால் வித்தியாசமான வடிவத்தில் நமக்கு காட்சி தருகின்றார். இப்போ ஆம ஓடு நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, ஆம ஓடு. அந்த ஆம ஓடு 2 ஆம ஓட்டை அப்படியே நெருக்கி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வடிவத்தில் இந்த ஆலயத்தில் சிவபெருமானுடைய சிவலிங்க திருமேனியானது விளங்குவது ஒரு ஆச்சரியமான அதிசயமான அமைப்பாக அமைந்திருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் நாம் இப்படியும் சிந்திக்கலாம். எப்படி என்று சொன்னால் 2 யானை தந்தங்கள் அப்படி ஒரு சேர இருந்து நமக்கு காட்சி அளித்தால் எப்படி காட்சி கொடுக்குமோ அந்த மாதிரி அமைப்பில் இந்த சிவலிங்க திருமேனியானது அமைந்திருக்கின்றது என்று இந்த ஆலயத்தை சார்ந்தவர்கள் நாம் அப்படி தரிசிக்கின்ற பொழுது கூறுவதை நம்மாலே உணர்ந்து கொள்ள முடிகின்றது. இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான ஆலயமாக இருக்கக்கூடிய திரிபுர சுந்தரி அம்பாள் சமேத ஸ்ரீ பஞ்சவர்ணேஸ்வரர் ஆலயத்தை நாம் தரிசிப்போம் வாருங்கள். ஸ்ரீ பஞ்சவர்ணேஸ்வரர் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஈக்காடுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க மற்றும் ஒரு சிறப்பு, திருவள்ளூர்ல வைத்திய வீரராகவ பெருமான் எழுந்தருளி இருக்கின்றார் அல்லவா. அந்த வைத்திய வீரராகவ பெருமான் ஆலயத்தில் நமக்கு பேசும் தெய்வமாக காட்சி தந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய கனகவல்லி தாயார்,
அந்த கனகவல்லி தாயாருடைய அவதார ஸ்தலம் எது என்று சொன்னால் ஈக்காடு என்று குறிப்பிடுகின்ற பொழுது நமக்கு மிக மிக அப்படி ஒரு அற்புதமான சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. காரணம் என்ன என்று சொன்னால், இப்போ சாதாரணமாக நாராயணனுடைய தங்கை நாராயணி, அந்த நாராயணி இந்த ஆலயத்தில், அதாவது பெருமாளுடைய தங்கையாக இருக்கக்கூடிய அம்பாள் இந்த ஆலயத்தில் திரிபுர சுந்தரியாக அப்படி நமக்கு காட்சி தருகின்றாள் அல்லவா? அப்படி காட்சி தரக்கூடிய இந்த ஊர்ல ஒரு அற்புத அமைப்பாக கனகவல்லி தாயாருடைய அவதார ஸ்தலமாக விளங்குவது மிக மிக சிறப்பு வாய்ந்த அம்சமாக கருதப்படுகின்றது. இந்த ஆலயத்தில் பஞ்சவர்ணேஸ்வரர் என்று சொல்கின்ற நேரத்தில் 5 என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பல சிறப்புகள் உண்டு. 5 என்று சொல்கின்ற பொழுது பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டது இந்த உலகம். அடுத்ததாக எந்த ஒரு சிவாலயமாக இருந்தாலும் 5 கால பூஜைகள் என்பது விசேஷமான சிறப்பு அம்சமாக கருதப்படுகின்றது. இப்படி இந்த 5 கால பூஜை நேரத்தில் ஒவ்வொரு காலத்திலும் இவர் நிறம் மாறி காட்சி தருகின்றார். அந்த 5 கால பூஜை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க உஷற்காலம் என்று சொல்லப்படக்கூடிய விசுருவ தரிசனம், அதற்கடுத்ததாக காலசந்தி, அதற்கடுத்ததாக உச்சிக்காலம், அதற்கு பிறகு பார்த்தோம் என்று சொன்னால் சாயரட்சை, அதாவது சாயந்தரம் ஒரு 5:30-6 மணி சுமாருக்கு நடைபெறுவது சாயரட்சை பூஜை. அதற்கடுத்ததாக 2ஆம் காலம் என்று ஒரு 7:30-8 மணி சுமாருக்கு நடைபெறக்கூடிய பூஜை. ராத்திரி 9 மணி சுமாருக்கு நடைபெறக்கூடிய பூஜை தான் அர்த்தஜாமம் என்பது. இப்படி எல்லா ஆலயத்திலும் பார்த்தோம் என்று சொன்னால் 5 கால பூஜையானது நடைபெறும். அந்த 5 கால பூஜையில் சிவபெருமான் எப்படி என்று சொன்னால் 5 விதமான வர்ணங்களில் இந்த ஆலயத்தில் நமக்கு காட்சி தருகின்றார். ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு வர்ணம், அதாவது ஒவ்வொரு நிறம். இது ஒரு வித்தியாசமான ஆச்சரியமான அமைப்பு அல்லவா? ஆகையினால் இப்படிப்பட்ட அமைப்பில் அருள்வாளிக்கக்கூடிய ஒரே திருத்தலமாக இருக்கக்கூடியது எது என்று சொன்னால், திருவள்ளூருக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய ஈக்காடு திருத்தலத்தில் அருள்வாளிக்கக்கூடிய பஞ்சவர்ணேஸ்வரர் ஆலயம். அந்த பஞ்சவர்ணேஸ்வரர் ஆலயத்தில் அருள்வாளிக்கக்கூடிய அம்பாள் திரிபுர சுந்தரி அம்பாள். திரிபுர சுந்தரி அம்பாள் அபிஷேகத்தை இப்பொழுது நாம் தரிசிப்போம். பாருங்கள், வியாழக்கிழமை குருவாரமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த நல்ல நாளில் திருவள்ளூருக்கு அருகில் ஈக்காடு திருத்தலத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய திரிபுர சுந்தரி அம்பாள் சமேத பஞ்சவர்ணேஸ்வரர் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். இந்த அம்பாளுக்கு பாருங்க, திரிபுர சுந்தரி என்று பெயர். அப்படி திரிபுர சுந்தரி என்று சொல்கின்ற பொழுது அபிராமி பட்டர் திரிபுர சுந்தரி என்று அம்பாளை பற்றி குறிப்பிடுகின்ற நேரத்தில் உலக இயக்கத்திற்கு காரணமாக அமைகின்றவள் அம்பிகை என்ற கருத்தின் அடிப்படையில் தான் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே என்று குறிப்பிடுகின்றார். அதாவது திரிபுர சுந்தரியாக அம்பிகை இருக்கின்ற பொழுது எப்படி அவள் காட்சி தருகின்றாள் என்று சொன்னால், கையில் கரும்பு வில்லை வைத்து கொண்டு அந்த அம்பிகையானவள் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே என்று குறிப்பிடுகின்றார். அதாவது கையில் அந்த கரும்பு வில்லை வைத்து கொண்டு அம்பிகையானவள் காட்சி தருகின்ற நேரத்தில் அந்த கரும்பு வில்லு அப்படின்னு சொல்லாமல் கருப்பு வில்லுன்னர். அப்படி கருப்பு வில்லுன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? அதாவது கரும்பு கருப்பாக இருக்குங்கிற காரணத்தை வச்சா இல்லைங்க, கரும்பு என்று சொல்கின்ற பொழுது கொஞ்சம் வலிமையாக இருக்கான். அம்பாள் கைக்கு வந்த உடனே அது மென்மையாக ஆகிவிடுகின்றதான். ஆகையினால் மென் பாசாங்குசமும் கருப்பு வில்லும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே என்று அந்த திருநாமத்தை தாங்கி இந்த ஆலயத்தில் அம்பிகை அருள்வது என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த அம்சமாக கருதப்படுகின்றது. இந்த உலக இயக்கத்திற்கு அடிப்படை காரணமாக அம்பிகை என்ற அற்புத வடிவத்தின் அடிப்படையில் இந்த ஆலயத்தில் அம்பிகை வழங்குவது என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயமாக இருக்கக்கூடிய இந்த திருவள்ளூருக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய ஈக்காடு திருத்தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய பஞ்சவர்ணேஸ்வரர் ஆலயத்தில் நாம் இன்றைக்கு தரிசித்தோம் அல்லவா? இந்த பஞ்சவர்ணேஸ்வரரை நாம் தரிசித்தோம் என்று சொன்னால் நமக்கு வாழ்க்கையில் பஞ்சம் என்பதே ஏற்படாது. பஞ்சம் என்று சொன்னால் உணவு பஞ்சம் ஏற்படாது. அடுத்ததாக நமக்கு அறிவு பஞ்சம்
ஏற்படாது. அதற்கு அடுத்ததாக ஆரோக்கியத்தில் பஞ்சம் ஏற்படாது. எல்லாவற்றிலும் நாம் செழிப்பாக இருப்போம், நமக்கு வாழ்க்கை செழிப்பாக அமையும் என்ற அற்புதமான அமைப்பில்தான் இந்த திருவள்ளூருக்கு அருகில் ஈக்காடு திருத்தலத்தில் அருள்வாளிக்கக்கூடிய திரிபுர சுந்தரி அம்பாள் சமேத பஞ்சவர்ணேஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கின்றது என்று தெரிவித்து, அந்த இறைவனுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டோ இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாடிய நல்.